விடாமுயற்சி படத்துக்கு அப்புறம் நம்ம அஜித் நடிப்புல உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம அஜித் சாருடைய தீவிர ரசிகரான இவர் முதல் முறையாக அஜித் சாருடன் கூட்டணியுமே அமைச்சிருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா படம் நிச்சயம் ஒரு ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குட் பேட் அக்லி திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. தெலுங்குல முன்னணி தயாரிப்பு நிறுவனமாக இருக்கும் இவங்க தற்போது தமிழ் திரையுலகில இந்த படத்தின் மூலம் காலடி எடுத்துமே வச்சிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இசையமைக்கிறார். இந்த படத்துல நடிகர் அஜித் அவர்களுக்கு ஜோடியாக த்ரிஷா நடிச்சிருக்காங்க. மேலும் அர்ஜுன் தாஸ், பிரசன்னா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்துமே நடிச்சிருக்காங்களாம். இந்த படம் பாத்தீங்கன்னா வர ஏப்ரல் 10 உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. குட் பேட் அக்லி திரைப்படம் முழுக்க முழுக்கவே அஜித் சாருடைய மாசான காட்சிகள் நிறைந்த படமாக இருக்கும் அப்படின்னும் மேலும் பாத்தீங்கன்னா இதனை ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சுந்தரி உறுதியுமே பண்ணிருக்காரு. சோ குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிலீஸ் பணிகள் விறுவிறுப்பாக நடந்துட்டு இருக்காம். இந்த படம் ரிலீஸ் ஆக இன்னும் 50 நாட்களே பேலன்ஸ் இருக்கு. சோ அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த படத்துல த்ரிஷா மட்டும் இல்லாம சிம்ரன் அவர்கள் நடித்துள்ளதாக ஒரு தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி சிம்ரன் அவர்கள் இந்த படத்துல இணையும் பட்சத்துல 25 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க அஜித் இணைந்து நடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் உறுதியாகி இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய அஜித் டாக்கீஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.